ஹாய்ங்க. நான் தான் உங்கள் ஒர்க்ஸ் பேசுகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூ பிளேயர்ஸ்லாம் பிஜிஎம்க்கு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஸோ அவங்களாம் வர ஆரம்பித்த உடனே நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த ஐடியெல்லாம் வந்துட்டு ஐடி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக ஐடி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை சேல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மட்ட வேலைகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன ஒன்று அப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த ஐடி சேல் அண்ட் பை அந்த ஒரு ப்ராசஸ் என்ன நடக்குது, அதுக்கு அந்த குரூப்புகளை எப்படி நடக்குது அப்படின்றது கூட உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் அமௌண்ட்டை போட்டு விடுவீங்க, ஐடி பாஸ்வேர்டு வந்துருச்சு, அவ்வளோதான். அதை மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதே எக்கச்சக்கமான பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மட்டும் வந்துட்டு இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஐடி சேல் குரூப்பெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருடங்களும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டானுங்க. ஸோ அவனோட பேரை நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த பேரை சொன்னால் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க, ஓகேவா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டானுங்க. எனக்கிட்டே வந்துட்டு தினமும் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒருத்தனாச்சும் என்கிட்டே வந்து மெசேஜ் பண்ணுவான், இல்லை எங்கேயாச்சும் இருந்து இது மட்டும் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறான் ப்ரோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மெம்பர்ஸே வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் வந்துட்டு எவ்வளோ நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயத்தில் நீங்கள் போயிட்டு உங்களோட ஐடி அது வந்துட்டு ஒரு சில பேர் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் ஐடிக்கு டாப் பண்ணி வச்சுட்டு வேறு குரூப்புக்குள்ளே போயிட்டு ஐடி சேல் பண்ண போவீங்க. அங்கே என்ன சொல்லிடுவானுங்க அப்படின்னா, ப்ரோ உங்கள் ஐடி வந்துட்டு இவ்வளோ தான் ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கு அமௌண்ட் வந்துட்டு அப்படியே லாஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு எப்படி நான் சொல்கிற வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குரூப்பில் நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா, அந்த ஒரு குரூப்பில் எடுத்தோடனே ஐடி விற்கணும் ப்ரோ, வாங்கணும் ப்ரோன்ட்டு மெசேஜ் எதுவுமே பண்ணாதீங்க, ஓகேவா? ஃபஸ்ட் அந்த குரூப்பில் போயிட்டு அந்த குரூப் எப்படி ரன் ஆகுதுன்றதை ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு போய் விசாரிங்க. அவங்க எதுவும் ஐடி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, ஆமாம் ப்ரோ வாங்கியிருக்கேன், இல்லை வாங்கலாம் கூட, இல்லை ப்ரோ நான் வாங்கலை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஐடி வாங்குறதா இருக்கட்டும், பை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுங்க, ஓகே? இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2020 to 2021 2 வருஷம் ஐடி சேல் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையால் வேறு ஒரு பிரச்சனையால் வந்துட்டு நான் கேமே குயிட் பண்ணுற அளவுக்கு போய் இப்போ மறுபடியும் கரண்ட்டாக ஒரு 5 மந்த்தாக தான் இந்த ஒரு குரூப்பை நான் ஆரம்பிச்சது, ஓகேவா? ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. அவ்வளோதான் உங்கள்ட்ட சொல்லுவேன். இப்போ நான் எப்படி பேசணும் அதே மாட்டம் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசுவானுங்க. நீங்கள் அதை நம்பிட்டு போயிட்டு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகுறீங்க, என்னோட குரூப்லேயே இப்போ ஜாயின் ஆனாலுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணுறதா இருக்கணும், ஐடி எனக்கு வேணும் ப்ரோ, பை பண்ணுறேன், எனக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அர்ஜென்ட்டு அப்படின்னா கூட ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? நீங்கள் சும்மா எப்பயாச்சும் சேல் பண்ண போகிறேன்ட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இது மட்டும் கேட்டுருந்தீங்க அப்படின்னா அது அவனுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டாக போயிடும், ஓகேவா? அதனாலேயே வந்துட்டு ஈஸியாக உங்களை ஏமாற்றிடுவானுங்க. அது மட்டும் வந்துட்டு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஐடி பை பண்ணணும், இல்லை சேல் பண்ணணும், அப்படி ஏதாச்சும் ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் வச்சுக்கணும் அப்படின்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய குரூப் லிங்க்குமே என்னோட சேனலில் இருக்குது. ஸோ வந்துட்டு திருப்பியும் இந்த ஒரு வீடியோ முக்கியமாக நான் இவ்வளோ நாள் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்டு இருந்தேன், ஓகே? இந்த ஒரு வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி போட்டது என்னன்னா, இன்றைக்கி ஒருத்தவன் இது மட்டும் நடந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகி, ஸோ அவனை இப்போ தான் நான் வந்துட்டு எல்லாம் விசாரித்து சொல்லுறேன். ஸோ அதுக்காண்டியே தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்குது. ஸோ மறுபடியும் நான் சொல்லிக்கிறது இது ஒரு விஷயம் தான். எங்கேயும் போயிட்டு யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க, உங்கள் ஐடி எதுவும் இழந்துடாதீங்க, மணி எதுவும் இழந்துடாதீங்க. ஸோ பி சேஃபாக இருங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேமாக விளாடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எதுலேயும் பார்த்தீங்கன்னா தலையிடாதீங்க.